guys, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் புஷ்பா. இன்னைக்கு ஒரு மினி லாக் பார்த்துடலாமா? இது லாஸ்ட் டைம் பாப்பாவை பார்க்க போயிருந்தோம்ல, அப்போ எடுத்த வீடியோ தாங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நன்னாரி சர்பத் குடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு தான் வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே சாப்பிடல. அதனால ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். அதனால ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சரி கடை வீதிலாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அதுவரையும் நல்லா தாங்க இருந்துச்சு. வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் 2 பேரும் நடந்து வந்துட்டுருந்தோங்க. வந்துட்டுருக்கும்போதே ஒரு திருநங்கை அக்கா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள்ட்ட காசு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ சில்லற காசு இருந்திருக்குது போல எடுத்து குடுத்துருக்காரு. ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் என்ன குடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க. அதனால சொல்லிட்டு சில்லற காசு தான் எடுத்து குடுத்தாரு. அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க அப்படியே போகலங்க. எங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுற மாரி சுத்தி போட்டு என்ன பண்ணாங்கன்னா, "உங்களுக்கு குழந்த இருக்கான்னு?" கேட்டாங்க. இல்லன்னு சொன்னதும், சரின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு, என்னது உன் பாக்கெட்லேருந்து உன் பாக்கெட்ல எந்த நோட்டு பெரிய நோட்டோ, அந்த நோட்ட எடுத்து உன் பொண்டாட்டி கையில குடு. அப்பனா தான் உனக்கு காசு பணம் நீடிக்கும் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா, ரூ. 100 நோட்ட எடுத்து என் கையில கூட குடுக்கலங்க. குடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த அக்கா புடுங்கிட்டு, திரும்பி பார்க்காம போங்க. இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோதான். அதாவது சாபம் விட்டுருவேன். அந்த மாரி ஒரு வேர்டு சொன்னாங்க. நான் அது என்னன்னு சொல்ல விரும்பல. சரின்னு சொல்லிட்டு நாங்க எதுவுமே பேசலங்க. "அக்கா நாங்க இந்த மாரி பெட்ரோல் போட வச்சிருந்தோம். அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் நீ எதுவுமே கண்டுக்க கூடாது. நீ போ" அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. ஆனா எங்களுக்கு இந்த மாரி ஜீர்ணிச்சுக்க முடியல. ஏன்னா அவங்க அப்படியே காசு குடுப்பா, எனக்கு சில்லற வேணாம். ஏதோ ஒரு ரூ. 50 ரூ. 100 குடுன்னு சொல்லியிருந்தாலே நாங்க நாங்க குடுத்துருப்போங்க. ஆனா அவங்க இந்த மாரி எங்கள்ட்ட சொல்லாம கொள்ளாம எங்களுக்கே தெரியாம எங்க காசு எடுத்ததும், அதாவது எங்கள ஏமாத்தி அந்த காசு எடுத்ததும், எங்களால அத வந்து ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இந்த மாரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே வந்துட்டோங்க.